Sir, all nimmt evlo Simon. இந்த மைக் மைக் ரெடியா இருங்க ஒரு மைக் போட்டு போலாமா போலாமா. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருப்பரங்குன்றம் சட்டமன்றத்தில் என்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்தேன். தளபதியுடைய ஆசியுடன் தளபதியுடைய கட்டளைக்கிணங்க இன்று என்னுடைய வேட்புமனுவை இங்கே தாக்கல் செய்தேன். கண்டிப்பாக கடந்த 4-5 நாட்களாக திருப்பரங்குன்றம் முழுவதும் நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறேன். பெரும்பாலான மக்கள் இங்கே இப்போ திருப்பரங்குன்றத்தில் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதிமுக திமுகவிற்கு வாக்களித்து இவர்கள் அழுத்து போய்விட்டார்கள். இவர்கள் இந்த ஒரு 60-70 வருடத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு எதுவுமே செய்யவில்லை. ஒரு சாதாரண சாலை வசதி கூட இங்கு இல்லை. எல்லாரும் திருப்பரங்குன்றத்தை மற்றும் ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக முயற்சி செய்கிறார்கள். அதை வைத்து மக்களை பிரித்து இவங்க இங்கே ஓட்டுகளை பெறணும்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக அதை விரும்ப மாட்டாங்க. நாங்களும் எங்களுடைய இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை யார் கொண்டு வந்தாலும் தமிழகத்தில் அமைதியை மட்டுமே விரும்பும் தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் எந்த பிரச்சனையை கொண்டு இதன் மூலம் தமிழகம் முழுவதும் ஒரு அசாதாரண சூழ்நிலை யார் ஏற்படுத்த நினைத்தாலும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேேன். இதே போல இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எங்களுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலான வேட்பாளர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கலை செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு 90% எங்களுடைய வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்து விடுவார்கள். அதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக வெற்றிகரமாக இந்த தேர்தல் தளபதியோட தேர்தலா இருக்கும். தளபதி மாற்றத்துக்கான தேர்தலா இருக்கும். தளபதி கண்டிப்பாக முதல்வர் ஆவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேற ஏதாவது கேள்வி? அதாவது திருப்பரங்குன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிதான் இப்பயும் இருக்கணும்னு எல்லா மக்களும் ஆசைப்படுறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிதான் இப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இங்க பாரதிய ஜனதா கட்சியும் ஏதாவது ஒரு விஷயத்தை கிளறி பெருசாக்க நினைக்கிறாங்க. திமுக இதை பெருசாக்கி இதை யாரு இப்ப பாரதிய ஜனதா கட்சியை இவ்வளவு தூரம் அனுமதித்ததே திமுக தான். இங்க பிரதமர் இங்க வர்றப்ப கண்டிப்பாக பிரதமருக்கு எதிர்ப்பு ஒரு முதல்வர் செஞ்சிருக்கணும். சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு? பிரதமர் கிட்டத்தட்ட 10-12 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. மோடி வந்துட்டு இருக்காரு. எதுக்கு திடீர்னு இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வந்தாரு? ஏன் இன்னைக்கு வந்தா இது ஒரு அயோத்தியா மாத்தலாம்னு நினைச்சாரா? எப்படி அயோத்தியை மாத்தினாங்களோ அது மாதிரி மாத்த நினைச்சாங்களா? இவங்க எதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு எங்களால விசுவலைஸ் பண்ண முடியும். இவங்க எதை நோக்கி இங்க திருப்பரங்குன்றத்தை மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை எங்களால விசுவலைஸ் பண்ண முடியும். அதாவது திருப்பரங்குன்றத்துல நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலாம் போனப்ப அவ்வளவு பீஸ்ஃபுல்லா அவ்வளவு அமைதியா இருந்தது. இன்னைக்கு பார்த்தா ஏதோ மிலிட்டரி கோட்டை மாதிரி இருக்கு. ஏதோ மிலிட்டரி கேம்ப், ஏதோ ஆவடி டேங்க் ஃபேக்டரி மாதிரி இருக்கு. சுத்திய ஒரு 50க்கு மேற்பட்ட பேரிகார்டு, 300க்கு மேற்பட்ட போலீஸாரு, யாரு போனாலும் ஆதார் கார்டு என்டர் பண்ணிட்டு போனோம். இதை தான் இவங்க கொண்டு வந்தாங்களா? பிரதமர் உள்ள வந்தப்பே கண்டிப்பாக இது மதம் சாயல் பூசப்பட்டு ஒரு அரசியல் நடக்குது, மத அரசியல் நடக்குதுன்னு சொல்லி முதல்வர் கண்டிப்பாக அதற்கு ஒரு எதிர்ப்பாவது கொடுத்துருக்கணும். அதை அவர் செய்யல. இங்க 3 நாட்களா பாரதிய ஜனதா கட்சி மொபிலைஸ் பண்ணி இங்க ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு வர நினைச்சாங்க. அதையும் தடுக்கிறதுக்கு இங்க இருக்கிற போலீஸ்க்கு துப்பு இல்லையா? இங்க இருக்கிற போலீஸை வச்சு அவங்க மொபிலைஸ்
பண்ற 3 நாள் மொபிலைஸ் பண்ணாங்க, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதையும் முன்னாடியே தடுத்துக்க கூடாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எந்தவித எமோஷனல் இஷ்யூஸையும், இந்த மாதிரியான ஜாதி அரசியலையோ மத அரசியலையோ எதையும் கொண்டு வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதை தமிழக மக்களும் விரும்ப மாட்டார்கள். 25 வருஷத்துக்கு மேல தமிழகத்தில் எந்தவித கலவரமும் எந்தவித அசாதாரண சூழ்நிலையும் ஏற்படவில்லை. அதே தான் மக்களும் விரும்புறாங்க. அதை நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். எந்தவித எமோஷனல் இஷ்யூஸையும் வச்சு தளபதி எங்களுடைய தலைவர் ஒரு நாளும் அரசியல் செய்யவோ அரசியல் எடுக்கவோ மாட்டார். மாற்றத்திற்கான அரசியலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இவர்கள் மாதிரி கொண்டு போய் இந்த சீப் பாலிடிக்ஸ்லாம் பண்ண மாட்டோம். 100% அமைதியை விரும்பும் திருப்பரங்குன்றம் மக்கள், இது அனைத்து தமிழகம் முழுவதும் இது மாதிரியான எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முளையிலேயே தடுத்து நிறுத்துவோம். அமைதியை மட்டுமே விரும்புவோம். வரவேற்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் தான் சொன்னேன், வரவேற்பு சிறப்பா இருக்கு. நீங்களும் சமூக வலைத்தளம் பார்த்துருப்பீங்க. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இது பெரிய மாற்றத்திற்கான ஒரு அலையாக தமிழகம் முழுவதும் இருக்கும். நாங்கள் முன்னாடி சொன்னதுதான் 40% நாங்கள் கிராஸ் பண்ணி 2 மாசம் ஆச்சு. நீங்க போஸ்ட் போலுக்கு அப்புறம் பாருங்க, போலிங் முடிஞ்சதுக்கு பாருங்க, 80% எங்களுடைய வேட்பாளர்கள் பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல, திருப்பரங்குன்றம் இஷ்யூவை யாரு பெருசாக்குறாங்கன்னு எல்லாம் தெரியும். திமுக என்ன செஞ்சதுன்னு தெரியும். திமுக கோர்ட்ல இதை எப்படி ஹேண்டில், எவ்வளவு அசால்ட்டா இதை கோர்ட்ல திமுக ஹேண்டில் பண்ணாங்கன்னு தெரியும். இது இன்டெலிஜென்ஸ் ஐஜி வந்து செந்தில்வேல் பின்னாடி இருந்து எப்படி ஆப்ரேட் பண்ணான்னு தெரியும். இந்த இஷ்யூவை பெருசாக்குனதுக்கு பின்னாடி இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில்வேல் அவர்கள் இதை வந்து ஒரு மைனாரிட்டி கன்சல்டேஷன்ஸ்க்காக, ஒரு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்காக இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி பெருசாக்க வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவர் அது மாதிரியான இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து, ஏன்னா ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது, உதயநிதிக்கு எல்லாம் தெரியாது. உதயநிதிட்ட போய் கேளுங்க இது என்ன நடக்குதுன்னு, இல்லை ஸ்டாலின் போய் கேளுங்க இது என்ன நடக்குதுன்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. இதை ஆப்ரேட் பண்றது ஃபுல்லா பின்னாடி இருந்து ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணாங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ சாதாரண ஒரு இங்க இருக்கிற ஒரு சாதாரண இஷ்யூவை பெருசாக்கி அதன் மூலமாக எங்களுக்கு, அதாவது சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு வருதுன்றத நம்பி அதை வைத்து வந்து இவங்க பெருசாக்கி இந்த இஷ்யூ மூலமாக இவங்க வந்து சிறுபான்மை வாக்களுக்கு பெறுறதுக்காக மட்டும்தான் திமுக அதை பெருசாக்குனாங்க. இது பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணவர் இப்ப லீவ்ல இருக்காரு திரு செந்தில்வேல் அவர்கள் இது பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணது. இது அனைத்தும் பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது முழுக்கவும் ஆபீசர்ஸ் ஆப்ரேட் பண்ற ஒரு தேர்தல். இதை நாங்க தான் தேர்தல் ஆணையத்திலேயே சொல்லிட்டோம். இது பின்னாடி இருந்து எல்லாமே செய்யறது வந்து இன்னைக்கு இருக்கிற ஆபீசர்ஸ் தான் இந்த தேர்தலை நடத்திட்டு வராங்க. கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் இங்க இருக்கிற மேலும் பல ஆபீசர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். மதுரையிலையும் பாத்தீங்கன்னா மூர்த்தி கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு பெரும்பாலான காவலர்கள் இருக்கிறாங்க. மினிஸ்டர் மூர்த்தி கண்ட்ரோல் இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கும் நாங்கள் தனியாக ஒரு லெட்டர் அனுப்புவோம். யாரெல்லாம் மூர்த்தி கண்ட்ரோல் இருக்காங்களோ அவங்களை ஃபுல்லா மாற்றணும். இது வந்து ஒரு ஃபேரா, ஒரு நியூட்ரலான, ஒரு நடுநிலையான தேர்தலாக இருக்கணும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். இல்ல, நாங்க தான் தெளிவா சொல்லட்டுமே, எந்த நடைமுறையாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மக்கள் தீர்மானிக்கணும். எந்த அரசியல் கட்சியோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல திமுகவோ மக்கள் பொதுவாக அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதையே பண்ணட்டும். அதுல எந்த மாற்றமும் அந்த மக்கள் தீர்மானிக்கட்டும். எந்த அரசியல் கட்சியோ யாரும் இது உள்ள வரக்கூடாது. அதை சரியாக கையாளக்கூடியதுதான் இந்த அரசாக இருக்கணும். அதை மிஸ்ஹேண்டில் பண்ண திமுக, வேண்டுமென்று மிஸ்ஹேண்டில் பண்ண திமுகவுக்கு எங்களுடைய கண்டனத்தை முன்னாடியே தெரிவிச்சிருக்கோம். இதை மொபிலைஸ் பண்ணி இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தின பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். இத்தனை நாள் இருந்த மோடி இன்னைக்கே வந்தான்ற கேள்வியை நான் முன்னாடியே எழுப்பிட்டோம். நாங்க தான் முதல் எழுப்பணும். ஒரு குறைந்தபட்சம் பிரதமர் அலுவலகத்திற்கு ஒரு அறிவுரை கூட முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு வந்து அனுப்பலன்றது எங்களுடைய அப்போயே கண்டனமா இருந்துச்சு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி.